Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி, அதாவது காளான் பிரியாணி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருப்போம். இந்த காளான்ல நீங்க செஞ்சு பாருங்க, அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாம இன்னைக்கு 500 கிராம் அரிசி சேர்த்து பிரியாணி செய்ய போறோங்க. அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 50 கிராம் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு பட்டை, ஒரு அன்னாசி பூ, ஜாவித்ரி இருந்தா சேர்த்துக்கோங்க. ஜாவித்ரி, கல்பாசி இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், ஒரு 5ல இருந்து 6 கிராம்பு, இது கூடவே 350 கிராம் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி ஸ்லைஸா நறுக்குவோமோ அதே அளவுக்கு ஸ்லைஸா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பை சேர்த்துட்டு வெங்காயத்தை மிதமான சூட்டுல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ பிரியாணி நமக்கு எப்பவுமே அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் சுருங்கி ஒரு பிங்க் கலர்ல வந்தாலே போதுமானது. ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க வெங்காயம் வதக்குறதுக்கு. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இதுல ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சு செய்யுங்க. இப்ப நாம இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாவும் சேர்க்கக்கூடாதுங்க. இங்க நான் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சு இதை நல்லா 1 நிமிஷம் அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் 500 கிராம் அரிசிக்கும் 400 கிராம் மஷ்ரூம் காளானுக்குமான ரெசிபிங்க. நீங்க 1 கிலோ செய்ய போறீங்கன்னா இந்த ரெசிபியை டபுள் ஆக்கிக்கோங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா சுருங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்க நல்லா வதக்கணும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப நாம இதுல 250 கிராம்ல இருந்து 300 கிராம் அளவுக்கு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 350 கிராம் நம்ம வெங்காயம் எடுத்திருக்கோம். 250 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி குழஞ்சு வரணுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ பிரியாணியும் அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1ல இருந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான சூட்லயே நல்லா வதக்கிக்கோங்க. நான் காரம் இங்க 1ல இருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னா நீங்க 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. இதுல நம்ம 100 கிராம் அளவுக்கு நல்ல கெட்டி தயிரா கரண்டியை வச்சு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தயிரை டைரக்டா சேர்க்காதீங்க. எப்பவுமே ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா கரண்டியால கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான சூட்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, அழகா மசாலாலாம் திரண்டு வந்திருக்கு. இப்ப நம்ம இதுல சுத்தம் பண்ணி வச்சிருந்த காளான்களை சேர்த்துக்கலாம். நான் இங்க 400 கிராம் காளான் எடுத்திருக்கேங்க. நீங்க 300 கிராம் கூட சேர்த்துக்கோங்க. காளான 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதா சாப்டா சேர்க்காதீங்க. ஏன்னா நமக்கு சாப்பிடும்போது காளான்கள்லாம் குழஞ்சு போயிடும். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலா கூடவே. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நாம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்டுக்கு மாத்திட்டு ஒரு தட்ட போட்டு இத மூடி வச்சிருங்க. நமக்கு காளான்லாம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் அதுக்கு குக் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லாவே குக் ஆயிடுச்சு காளான் எல்லாமே. இப்ப நாம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்க 500 கிராம் பாஸ்மதி அரிசிய நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன். 500 கிராம்னா எனக்கு வந்து ஒரு 2 1/2 கப் அளவுக்கு அரிசி வந்தது. 1 கப்புக்கு நீங்க 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இப்ப எனக்கு 2 1/2 கப்புன்றதுனால நான் ஒரு 3லேருந்து 3 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே 1 கப்பு தண்ணிய வந்து நம்ம கம்மியா தாங்க சேர்க்கணும். பாஸ்மதி ரைஸ்லாம் குக் பண்ணும்போது. தண்ணிய சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச அரிசிய இதுல நம்ம சேர்த்துக்கலாம். நான் இது ஆல்ரெடி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த அரிசிய நான் ஊற வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷமா அரிசி ஊறிட்டு இருக்கு. அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு தீய ஃபாஸ்ட்ல வச்சிருங்க. ஹைல வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லயே வச்சு இந்த ப்ராசஸ நீங்க செய்யணுங்க. ஏன்னா அரிசி எல்லாமே அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு, அரிசி வந்து கொஞ்சம் அப்படியே மேல தண்ணி கம்மியாயிட்டே வரும். நான் காட்டுறேன் பாருங்க இப்போ. இது நம்ம தம் வைக்க போறோங்க. அதனால இந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணுங்க. இதே நீங்க குக்கர்ல செய்ய போறீங்க அப்படின்னா, ஹைல ஃப்ளேம்ல வந்து 2 விசில் வச்சுருங்க. வச்சுட்டு கேஸ ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் அடங்குன பிறகு ஓப்பன் பண்ணுங்க. இப்ப நான் இங்க தம் வைக்க போறேன். பாருங்க, அரிசி எல்லாமே தண்ணிய நல்லா உறிஞ்சிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும். இப்ப நம்ம கீழ அடியில வந்து தோசை கல்ல வச்சுருங்க. தட்ட மூடிட்டு மேல வந்து ஹெவியான பாத்திரமோ, இல்ல கல்லோ இந்த மாரி வச்சுருங்க. வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷம் அது தம் இருக்கட்டுங்க. கீழ அடியில தோசைக்கல் வைக்க மறக்காதீங்க. 15 நிமிஷம் இது தம் இருக்கட்டுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அரிசி வந்து இந்த மாரி மேல குச்சி குச்சியா நிக்கணுங்க. அப்படி நின்னாலே உங்களுக்கு ப்ராப்பரா வெந்திருக்குன்னு அர்த்தம். கீழ அழகா வெரையா வந்திருக்கு அரிசின்னு அர்த்தம். இதே ப்ராசஸ் தாங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் இதே மாரி பிரியாணி வரும். எப்பவுமே பிரியாணி எடுக்கும்போது சைட்ல இருந்து இந்த மாரி கிளறி எடுங்க. பாருங்க எவ்ளோ அழகா வெரையாவே இருக்கு. கொஞ்சம் கூட அரிசி குழையாம சூப்பரா வந்திருக்கு. நீங்க இந்த மஷ்ரூம் பிரியாணிய குக்கர்ல கூட இதே அளவுகளோட செய்யுங்க. ஹை ஃப்ளேம்ல 2 விசில் மட்டும் வைங்க. பாருங்க சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி நமக்கு ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பராவே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.